வணக்கம் நண்பர்களே. அதாவது 2025 வந்து பிரதீப் ரங்கநாதன் தான் வந்து 2 படம் கொடுத்தாலும் லோ பட்ஜெட்டில் ஹை ப்ராஃபிட் கொடுத்த ஒரு ஹீரோவாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டாப் கிராசர் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வைஸில் இந்த நம்பர் 1 அப்படின்னு வந்துட்டு என்னென்னா அந்த சர்வேலே சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய படத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ்க்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த படத்துக்கு போட்ட பணம். ஸோ அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கல் பெத்த லாபம். கிட்டத்தட்ட சொல்ல போனால் இந்த 2 படம் டியூடாக இருக்கட்டும், அதே நேரத்தில் டிராகனாக இருக்கட்டும், இந்த 2 படத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 30-40 கோடிக்கு மேலே செலவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 2 படமே வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் குறைஞ்சது ஒரு 100 கோடியாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 படத்தை வந்து நீங்கள் ஒரு குமுலேட்டிவாக போட்டால் கூட ஒரு 100 கோடி டெஃபினட்டாக அவர் வந்து லாபம் கொடுத்துருக்காரு. 100க்கு மேலேயே இருக்கும், பட் இருந்தாலும் டெஃபினட்டாக ஒரு 100 கோடி லாபம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் கிடையாது, சின்ன சின்ன படம் நடித்த எல்லாருமே வந்து இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், குடும்பஸ்தனாக இருக்கட்டும், மிடில் கிளாஸாக இருக்கட்டும், இங்கே எல்லாமே என்னென்னா நல்ல ஒரு கிராஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் கிராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபியு தான். பட் லாபம், அதாவது இப்போ ஒரு 20 கோடி ரூபா போட்டு 100 கோடி ரூபாய் எடுக்கிறாங்க அப்படின்னா 80 கோடி ரூபாய் லாபம் இல்லையா? அந்த மார்ஜின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற அப்படி. ஸோ நமக்கு தெரிஞ்சு பிரதீப்புக்கு உண்மையிலே லாஸ்ட் இயர் வந்து ஒரு செமையான ஒரு இயர்னு சொல்லலாம். ஜென்சி ஆடியன்ஸ்க்கு செமையாக கவர் பண்ணிட்டா அப்படி. அதுதான் வந்து இதோடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதாவது இந்த புள்ளிங்கோன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டியூட் படத்தை வந்து வரவேற்பாக வந்து அந்த படம் சக்ஸஸ் ஆகிற காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தலைமுறையான ஜென்சி ப்ளஸ் புள்ளிங்கோ குரூப். ஸோ மெயினாக அந்த புள்ளிங்கோ குரூப்னால தான் இந்த படம் வந்து ஹிட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை, சுற்று வட்டாரம் எல்லாருமே அதுதான் சொல்கிறாங்க. எக்ஸ்தலத்தில் வந்து மெயினாக அதுதான் வந்து டாப்பிக்கே இந்த 2 நாளாக ஓடி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் படம் வந்து காமனான ஆடியன்ஸை பெருசாக கவர்ந்துருக்கு அப்படின்னே வந்து சொன்னங்காட்டி தான் அந்த படமும் வந்து பெருசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எது இருந்தாலும் 2024 கம்பேர் பண்ணும்போது 25 எவ்வளோ வந்து பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் பெரிய படங்கள் எல்லாமே பெருசாக சறுக்கிருச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு என்ன சொல்கிறது, நம்ம எதிர்பார்த்த படங்கள் சொல்லப்போனால் டயர் 1 ஹீரோஸோடைய படங்களே வந்து இந்த வருஷம் பெரிய சர்க்கிள் ஆயிடுச்சு. பட் டயர் 2 டயர் 3 வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து க்ரோத் வந்துருச்சுன்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். குடும்பஸ்தன் ஹீரோ மணிகண்டனில் இருந்து மாஸ்க் கவின் வரைக்கும் சொல்லலாம். தேங்க்யூ.